வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எலக்ட்ரீஷியன் தொழில் தொகுப்பை நாம் தொடரலாம். என் பெயர் சரத்குமார். நிமியின் சார்பாக நான் 3 phase மின் ஆற்றலின் HT மற்றும் LT பாகத்தின் டெர்மினல்கள் மற்றும் பாகங்கள் சரிபார்த்தல் என்ற இந்த பயிற்சியை உங்களுக்கு விளக்க உள்ளேன். ஒரு எலக்ட்ரீஷியனாக மின் மாற்றியின் பெயர் பலகையில் எழுதப்பட்டுள்ள விவரங்களை படித்து புரிந்து கொள்வது மற்றும் அதன் பாகங்களை அடையாளம் காண்பது நமக்கு அவசியம். இந்த பயிற்சியில் அதை பற்றி நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்வீர்கள். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் 3 phase மின் மாற்றியின் பெயர் பலகையில் எழுதப்பட்டுள்ள விவரங்களை படித்து புரிந்து கொள்வது மற்றும் அதன் பாகங்களை அடையாளம் காண்பது, HT மற்றும் LT சைடு வைண்டிங் முனைகளை சரிபார்த்தல், 3 phase மின் மாற்றியின் பாகங்களை அடையாளம் காண, முறையான உடை, பாதுகாப்பு கண்ணாடி, கையுறைகள் மற்றும் காலணிகளை அணிந்திருப்பதை உறுதி செய்யவும். இந்த பரிசோதனைக்கு தேவையான கருவிகள் அல்லது அளவிடும் கருவிகள் பின்வருமாறு: 5 mm முதல் 20 mm டபுள் எண்டட் பேனர் செட், 200 mm காப்பிடப்பட்ட கட்டிங் பிளேயர், 200 mm ஸ்க்ரூ டிரைவர், 0 முதல் 500 வோல்ட் மீட்டர் மற்றும் மல்டிமீட்டர். தேவையான உபகரணங்கள் அல்லது இயந்திரங்கள்: 415 240 வோல்ட் 3 kVA 3 phase மின்மாற்றி, இன்புட் 415, அவுட்புட் 0 முதல் 500 வோல்ட் 3 kVA 3 phase ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். தேவையான பிற சாதனங்கள்: 40 வாட்ஸ் 230 வோல்ட் சோதிக்கும் விளக்கு 2 எண்ணிக்கை, தேவையான அளவு கனெக்டிங் ஒயர்கள், உலகளாவிய ரீதியில் மின்சார ஜெனரேஷன் செய்ய, டிரான்ஸ்மிஷன் செய்ய மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் செய்ய 3 phase அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. எனவே மின்னழுத்தத்தை அதிகரிக்க அல்லது குறைக்க 3 phase மின்மாற்றிகள் தேவை. 3 phase மின்சாரத்தில் 3 phase மின்மாற்றி வேலை செய்கிறது. இதில் பிரைமரி மற்றும் செகண்டரி டர்ன்கள் இரண்டிலும் 3 ஜோடி டர்ன்கள் உள்ளன. 3 phase மின்மாற்றியின் 3 phaseகளின் பிரைமரி மற்றும் செகண்டரி டர்ன்கள் 3 phase மின்மாற்றியின் ஒற்றை கோர் மீது சுற்றப்பட்டிருக்கலாம். பொதுவாக குறைந்த மின்னழுத்த இயக்கச் சுற்றுக்கள் LT பக்கம் எனவும், உயர்ந்த மின்னழுத்த இயக்கச் சுற்றுக்கள் 3 phase மின்மாற்றியின் HT பக்கம் எனவும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக லோ வோல்டேஜ் டர்ன்கள் கோரின் அருகே அமைக்கப்படுகின்றன மற்றும் ஹை வோல்டேஜ் டர்ன்கள் லோ வோல்டேஜ் டர்ன்கள் மீது அமைக்கப்படுகின்றன. இப்பொழுது நாம் 3 phase டிரான்ஸ்ஃபார்மரின் டெர்மினல்கள் சோதிப்போம். முதலில் பெயர் பலகையில் உள்ள விவரங்களை அட்டவணையில் குறித்துக் கொள்வோம். டிரான்ஸ்ஃபார்மர் kVA மதிப்பீடு, மின்னழுத்தம் மற்றும் LT and HT பக்கத்தின் மின்சார அளவுகள், அதிர்வெண் மற்றும் குளிரூட்டும் வகை. 3 phase டிரான்ஸ்ஃபார்மரின் 6 டெர்மினல்கள், LT பக்கத்திற்கு 3 டெர்மினல்கள் மற்றும் HT பக்கத்திற்கு 3 டெர்மினல்கள் இருக்கும். முதலில் நாம் வைண்டிங் குரூப்களின் அடையாளம் காண வேண்டும். எனவே வைண்டிங் டெர்மினல்களுக்கு இடையே ஒரு கண்டினியூட்டி டெஸ்டை நடத்தவும். டெர்மினல்களின் 2 குழுக்களை கண்டறிய மல்டிமீட்டரை பயன்படுத்தி கண்டினியூட்டி டெஸ்டை நடத்தவும். டெர்மினல்கள் 1, 2, 3, 4, 5, 6 என கருதுவோம். மல்டிமீட்டரின் டெஸ்டிங் எண்ட் ஒன்றை டெர்மினல் 1இல் வைக்கவும். டெஸ்டிங் எண்ட் 2ஐ டெர்மினல் 2, 3, 4, 5 மற்றும் 6 ஆகியவற்றில் ஒவ்வொன்றாக வைக்கவும். நிலைமைகளை அட்டவணையில் பதிவு செய்யவும். அடுத்து சோதிக்கும் முனை 1ஐ முனையம் 2இலும், சோதிக்கும் முனை 2ஐ 3, 4, 5 மற்றும் 6இல் வைக்கவும். நிலைமைகளை அட்டவணையில் பதிவு செய்யவும். இதுபோலவே மின்மாற்றியின் அனைத்து முனையங்களுக்கும் இடையே தொடர்ச்சியை சோதிக்கவும். முனையங்களுக்கிடையே தொடர்ச்சியை கொண்டுள்ள 3 முனையங்களின் 2 ஜோடிகளை இப்பொழுது நாம் பார்க்க முடியும். பேட்ச் 1ஐ முதன்மை சுற்றுக்கள் என்றும், பேட்ச் 2ஐ இரண்டாம் நிலை சுற்றுக்கள் எனவும் குறிக்கவும். அடுத்து அவற்றை LT பக்கம் எது, HT பக்கம் எது என்று நாம் அடையாளம் காண வேண்டும். சர்க்யூட் டயகிராமில் காட்டியுள்ளபடி இணையங்களை உருவாக்கவும். குழு 1 என அழைக்கப்படும் சுற்றுகளுக்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி 3 phase ACயை செலுத்தவும். குழு 1 என சுற்றுகளுக்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் மின்சாரத்தை 30 வோல்ட்டுக்கு மாற்றவும். மற்ற குழுவில் உள்ள சுற்றுகளில் ஏதாவது 2 சுற்றுகளுக்கு இடையே மின்னழுத்தத்தை அளவிடவும். அளவிடப்பட்ட மின்னழுத்தம் செலுத்தப்பட்ட மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருந்தால் குழு 1ஆம் பக்க சுற்றுகள் LT பக்கமாகவும், குழு 2ஆம் பக்க சுற்றுகள் HT பக்கமாகவும் இருக்கும். அளவிடப்பட்ட மின்னழுத்தம் செலுத்தப்பட்ட மின்னழுத்தத்தை விட குறைவாக இருந்தால் குழு 1ஆம் பக்க சுற்றுக்கள் HT பக்கமாகவும் குழு 2ஆம் பக்க சுற்றுக்கள் LT பக்கமாகவும் இருக்கும். அடையாளம் கண்டு HT மற்றும் LT பக்க முனைகளை குறிக்கவும்.
அடுத்து 100 kVA 3 ஃபேஸ் மின்மாற்றியின் பாகங்களை அடையாளம் கண்டு குறிப்பிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க், HV மற்றும் LV பிரஷிங், புஷ்வோல்ஸ் ரிலே, கன்சர்வேட்டர் தொட்டி, ஆயில் லெவல் இண்டிகேட்டர், பிரீத்தர், ஆயில் அளவியுடன், எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட், குளிரூட்டும் குழாய்கள், எர்த்திங் முனைகள். மின்மாற்றி தொட்டிகள் மின்மாற்றியின் மையப்பகுதி மற்றும் சுற்றுகளை வைத்திருக்கவும் வெளிப்புற சூழலில் இருந்து பாதுகாக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது. இது மின்மாற்றியின் அனைத்து மற்ற பாகங்களுக்கும் ஆதரவை வழங்குகின்றது. இந்த தொட்டி டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் நிரப்பப்பட்டுள்ளது. உள்வரும் மற்றும் வெளிசெல்லும் கேபிள்களை இணைக்க மின் மாற்றிகளின் முனையங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை புஷ்ஷிங்கில் பொருத்தப்பட்டு சுற்றின் முனைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. புஷ்ஷிங் என்பது முனைகள் மற்றும் தொட்டிக்கு இடையில் ஒரு மின்காப்பை உருவாக்கும் மின்தடைகள் ஆகும். அவை டர்ன்களோடு இணைக்கும் கடத்தியின் முனைகளுக்கான பாதுகாப்பான பாதையாகும். அவைகள் பீங்கான் அல்லது இபாக்சிக் ரெசினால் ஆனவை. பக்கோல்ஸ் ரிலே என்பது 500 kVAக்கு மேல் மதிப்பிடப்பட்ட எண்ணெயில் மூழ்கிய மின்மாற்றிகளின் மிக முக்கியமான பாதுகாப்பு சாதனங்களில் ஒன்றாகும். இது ஒரு ஆயில் மற்றும் கேஸால் செயல்படுத்தப்படும் ரிலே ஆகும். இது சுற்றுகளுக்கு இடையே ஏற்படும் பழுது, ஷார்ட் சர்க்யூட் போன்ற எண்ணெயில் மூழ்கியிருக்கும் பகுதிகளில் ஏற்படும் தவறுகளை உணர பயன்படுகிறது. இது முக்கிய தொட்டிக்கும் கன்சர்வேட்டர் தொட்டிக்கும் இடையில் உள்ளது. சிறிய தவறுகள் ஏற்பட்டால் மெதுவாக வாயு உருவாகி புஷ்வோல்ஸ் கோல்களின் மேல் பகுதியில் ஒன்று சேர்கின்றன. அதன் காரணமாக அதில் எண்ணெயின் அளவு குறைந்து மேல் மிதவை சுவிட்ச் செயல்படுகிறது. அது அலாரம் சுற்றை இயக்குகிறது. பெரிய தவறுகள் ஏற்பட்டால் எண்ணெய் சிதைவதால் அதிக அளவு வாயுக்கள் உருவாகின்றன. இதன் விளைவாக எண்ணெய் அளவு மேலும் குறைந்து கீழ் மிதவை சுவிட்சை செயல்படுத்தி ட்ரிப் சர்க்யூட் இயக்குகிறது. குறைந்த மிதவை சுவிட்சை செயல்படுத்துகிறது. இது மின்மாற்றியை மின்சாரத்தில் இருந்து முற்றிலும் துண்டிக்கிறது. ஆயில் கன்சர்வேட்டர் தொட்டி என்பது மின்மாற்றியின் மேல் பொருத்தப்பட்ட சிறிய உருளை தொட்டியாகும். இது சிறிய குழாய் மூலம் பிரதான தொட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மின்மாற்றியின் சுமையின் மாற்றம் காரணமாக மின்மாற்றி எண்ணெயின் அளவு மாறுபடும். எண்ணெயின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்தை பொறுத்து எண்ணெயின் அளவு மாறுவதால் எண்ணெய் விரிவடைவதற்கும் சுருங்குவதற்கும் போதுமான இடத்தை கன்சர்வேட்டர் தொட்டி வழங்குகிறது. மின்மாற்றியின் தொட்டியில் உள்ள எண்ணெயின் அளவை கண்காணிக்க கன்சர்வேட்டர் தொட்டியுடன் ஒரு எண்ணெய் அளவு காட்டி பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் இது எண்ணெய் மட்டம் குறைந்தால் எச்சரிக்கை சிக்னலை அளிக்கிறது. பிரீத்தர் என்பது ஒரு உருளை கோல்கலன் ஆகும். இது ஒரு குழாய் மூலம் கன்சர்வேட்டர் தொட்டியின் மேல் பொருத்தப்பட்டுள்ளது. மின்மாற்றிக்குள் நுழையும் காற்றிற்கான ஃபில்டராக செயல்படுகிறது. பிரீத்தர் சிலிக்கா ஜெல்லினால் நிரப்பப்பட்டுள்ளது. இது அதன் வழியாக செல்லும் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சுகிறது. எனவே உலர்ந்த காற்று மட்டுமே தொட்டிக்குள் நுழையும். சிலிக்கா ஜெல் உலர்ந்து இருக்கும் பொழுது நீல நிறமாகவும் ஈரமான பின்னர் இளஞ்சிவப்பு நிறமாகவும் இருக்கும். எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட் மின்மாற்றியின் மேல் பக்கத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இது அழுத்தத்தை குறைக்கும் சாதனமாக செயல்படுகிறது. எக்ஸ்ப்ளோஷன் குழாயின் நுனிபாகம் மெல்லிய கண்ணாடி அல்லது லேமினேட் தாளை பயன்படுத்தி இருக்க மூடப்பட்டுள்ளது. மின்மாற்றியில் உண்டாகும் அதிகபட்சமான அழுத்தத்தை வெளியிட மெல்லிய தாள் வெடிக்கிறது. இது முழு மின்மாற்றியும் வெடிப்பதை தவிர்க்கிறது. எண்ணெய் வெப்பநிலையை குறைவாக வைத்திருக்க மின்மாற்றியின் உள்ளே உருவாகும் வெப்பம் வளிமண்டலத்திற்கு கதிர்வீச்சு மூலம் வெளியேற வேண்டும். இந்த உயர் வெப்பநிலை எண்ணெய் கூலிங் டியூப் வழியாக சுழல்கிறது மற்றும் இயற்கையான காற்றோட்டம் மேற்பரப்பின் மீது தொடர்பு கொள்வதன் மூலம் வெப்பத்தை வளிமண்டலத்திற்கு சிதறடித்து மின்மாற்றியின் எண்ணெயை குளிர்விக்கிறது. மின்மாற்றியின் உடல் எர்த்திங் முனை காப்பிடப்பட்ட தாமிர எர்த்திங் இணைப்பு மூலம் பிரதான எர்த் பட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட நபர் மற்றும் இயல்பான செயல்பாட்டின் பாதுகாப்பிற்கு மின்மாற்றிக்கான எர்த்திங் மிகவும் முக்கியமானது. இத்துடன் 3 ஃபேஸ் மின் மாற்றியின் HT மற்றும் LT பாகத்தின் டெர்மினல்கள் மற்றும் பாகங்களை சரிபார்த்தல் பயிற்சி நிறைவு பெறுகிறது. நாம் இந்த பயிற்சியில் 3 ஃபேஸ் மின்மாற்றியின் பெயர் பலகையில் எழுதப்பட்டுள்ள விவரங்களை படித்து புரிந்து கொள்வது மற்றும் அதன் பாகங்களை அடையாளம் காண்பது, HT மற்றும் LT பக்க சுற்றுகளின் முனைகளை சரிபார்த்தல், 3 ஃபேஸ் மின்மாற்றியின் பாகங்களை அடையாளம் காண கற்றுக்கொண்டோம். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பயிற்சியில் அனைவரையும் சந்திப்போம்.